இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலில் கோபிக்கு எல்லா சைட்லேருந்தும் மாற்றி மாற்றி அடி கிடைக்கிது. ஒரு பக்கம் நமக்கு ஒரு மாதிரி மன நிம்மதியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியா கிண்டலுக்கு மேலே கிண்டல் பண்ணிடுறாங்க. ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், இனிமேல் கூட ஹெல்ப் பண்ணுறேன், உங்களை நான் தானே காப்பாற்றணும் போலே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் ராதிகா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா, வேறு ஹோட்டலே இல்லையா வாங்கி கொடுக்குறதுனா கூட என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட் ரிலேட்டடாக எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், முதல்ல டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இல்லைனா ஆர்டரை எடுத்து கொடுத்தவங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணுவாங்க. இப்போ ரெகுலராக அவங்கள்ட்ட வாங்கிட்டே இருக்கேன், 2 நாள் சாப்பாடோட டேஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு, நான் எதிர்பார்த்த டேஸ்ட் இல்லை, பழகின டேஸ்ட் இல்லை அப்படின்னா டக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. 2 தடவை இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இனிமேல் நீ கொடுக்க வேணாம்ப்பா அப்படின்றாங்க. நீங்கள் ஒன்றும் கான்ட்ராக்ட்டுக்கு இது பண்ணல, வெறுமனே நீங்கள் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி நமக்கு எதையும் காமிக்கல. ஸோ இப்போ கான்ட்ராக்டே போட்டிருந்தாலும் கான்ட்ராக்டில் எதுவும் கிளாஸ் வச்சுருப்பாங்க, இது டேஸ்ட்டு சரியில்லை அப்படின்னா இத்தனை நாள் நோட்டீஸ் கொடுத்து தூக்கி விட்ருவோம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது எந்த ஹோட்டல் வேணால் வாங்கிக்கலாங்கிறாங்களே தவிர, இப்போ இவர் ஷெஃப் வரலன்னா அடுத்து யார் சமைக்க போகிறாங்கிறத பற்றி இவர் எந்த வேலையும் செய்யலை, அதை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம காமிக்கல. அதெல்லாம் எதுக்கு நமக்கு ஃபேமிலி ட்ராமா போதும் அப்படின்னு நினச்சாங்களாங்கிறது நமக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் கூட உங்களுக்கு தேவைன்னா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஆர்டர் ஆச்சு, பிஸ்னஸுக்கு பிஸ்னஸும் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. இவருக்கு அதே சமயத்தில் மூக்க உடச்சுட்ட மாதிரி ஆகிடுச்சு. சமைக்க தெரியும், இந்த பிஸ்னஸ்க்கு சமைக்க தெரிஞ்சால் இன்னும் பெட்டருங்கிறத தெரிஞ்சுக்கோப்பா. வெறும் பிஸ்னஸ் தெரியும்னு சொல்கிறதுனால 10 பைசா பிரோஜனம் இல்லை, திமிர் பேச்சா குறைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு. ஸோ அதெல்லாம் ஓகே, இந்த இவங்க பேசுகிற இந்த ஒரு விஷயம் எல்லாமே ஓகே. ஆனால் இதுக்கு பிறகு பாக்கியா நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ இங்கே அடிபட்ட ஒரு வழியில் என்ன பண்ணுவார் கோபி அப்படின்னா, நீ திமிரா பேசினேன், எனக்கு ஒரு தடவை ஆர்டரை கொடுத்து ஓவராக பேசினியா அப்படின்ட்டு ஆர்டரை கொடுத்ததுக்கு எழுதி சொன்னார்ல தேங்க்ஸ் சொல்லிட்டு, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டார். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார் அப்படின்னா கெடுத்து விட்றதுக்கு பார்ப்பார் இவங்க பிஸ்னஸை கெடுத்து விட, ஏதாவது தேவையில்லாத வேலைகளை செய்ய, ஏதாச்சும் குலநரி வேலை செய்கிறதுங்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருப்பார். அந்த மாதிரி விஷயங்களை அடுத்து கண்டிப்பாக செஞ்சு அவர் மாட்டும் பொழுது இதோட கடைசி அப்படிங்கிற மாதிரி ஒரு கழுத்த மட்டையை பிடிச்சி வீட்டை விட்டு துரத்தி விட்டணும். ஏன் வீட்டை விட்டு வெளில போ, இதுக்கு மேலே இங்கே இருந்தானா போலீஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பேசணும். ஆனால் பாக்கியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ என்னங்கத்தை பார்த்தீங்களா அத்தை அப்படிங்கிறதோ, இல்லை வீட்டிலே ஆட்டையும் சொல்லாமல் இருக்கிறதோ, அந்த லைசன்ஸ் கிழிச்சதே வீட்டில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வெறுமனே எழிலுக்கும் இவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும், வீட்டில் எல்லாத்தையும் சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ மோசமாக கீழ்த்தரமாக அவர் போய் எல்லா விஷயங்களும் செய்கிறாரு அப்படிங்கிறத டக்குன்னு பட்டுன்னு போட்டு உடச்சி வர துரத்துறதை விட்டுட்டு இங்கேயே உட்காந்துக்கிட்டு அடுத்து இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பழனிசாமி கூட பாக்கியாவுக்கு கல்யாணம்னு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அதை எழிலே எதையாச்சும் பேசி ஈஸி அங்கேருந்து பழனிசாமியோட அம்மாவுக்கு கூப்பிட்டு வர, அந்த சமயத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கோபியும் ராதிகாவும் இருக்கா அப்படின்ட்டு கோபியை ரொம்ப நாளைக்கு இருக்கிற பல பிரச்சனை முடிய வரைக்கும் இங்கேயே உட்கார வச்சிருப்பாங்க போல. ஏன்னா கதையை எப்படி எடுத்து போகிறது, அவர் வெளில கொண்டு போனோம் அப்படின்னு தெரியலையா என்னங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.